அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜா ஹட்டுக்கு வரவேற்கின்றேன். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற அடிக்கடி மலம் கழிக்கிற பிரச்சனை 2 ஸ்டேஜில் இருக்குது. ஒன்று டயரியல் ஸ்டேஜ், ஒரு நாளைக்கு 7-8 டைம் மோஷன் போயிட்டே இருக்கும். இன்னொன்று கான்ஸ்டிபேஷன், IBS-C அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், ஹார்டாக இருக்கும் மோஷன் போகிறதுக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறது இருக்கும், அல்லது ஒரே நாளில் ஃபியூ டைம்ஸ் பட் ஹார்ட் ஸ்டூலாக இருக்கும். 2 ஸ்டேஜுக்குமே ஒரு சூப்பரான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பிஞ்சு. இந்த மாதுளம் பிஞ்சு குடலுக்கு ஒரு அருமருந்து, இரைப்பை புண்ணை ஆற்றக்கூடியது. பவல் மொட்டிலிட்டி, அதாவது மலக்குடல் இயக்கத்தன்மையை சீர்படுத்தக்கூடியது இந்த மாதுளம் பிஞ்சு. இந்த மாதுளம் பிஞ்சில் அப்படி என்ன இதில் அற்புதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பாலிஃபினால் இருக்குது, எலாஜிக் ஆசிட் அப்படின்னு ஒரு பாலிஃபினால். இந்த எலாஜிக் ஆசிடோட குணம் என்ன அப்படின்னா, இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனை, குறிப்பாக குடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸை கம்மி பண்ணக்கூடியது ஒன்று. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய டேனின்ஸ் குடலோட இயக்கத்தை, அதாவது நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட், எத்தனை ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஸ்பீடாக இயங்குமோ அந்த இயக்கத்தை சீர்படுத்தக்கூடிய டேனின்ஸ் இதில் இருக்குது. இதனுடைய துவர்ப்பு தன்மை குடல் புண்ணை ஆற்றக்கூடியது. ஸோ இது ஆல்ரெடி ஒரு முழு வீடியோவில் இருந்தாலும் இப்போ ஒரு ப்ரிப்ரேஷனில் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதுளம் பிஞ்சு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். மாதுளை செடி இருந்ததுன்னா கிடைக்கும். அதில் எவ்வளோ அளவு நம்ம எடுத்துக்கணும், எப்படி இந்த ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதுளம் பிஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய அளவிலான மாதுளம் பிஞ்சு, அதாவது இதில் 2 அளவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, இதுதான் சிறந்தது, இந்த அளவுக்கு இருக்கணும். இது கொஞ்சம் முதிர்ந்த ஒரு காய் அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாதுளம் பிஞ்சு. இந்த அளவில், அந்த நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கக்கூடிய மாதுளம் பிஞ்சு, பூ பிஞ்சுன்னு சொல்கிறோம். அந்த பூ பிஞ்சாக இருந்ததுன்னா தோலோடு அப்படியே ஜூஸ் போடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த காய் தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா தோலை அகற்றிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மாதுளை விதைகளை மட்டும் எடுத்து ஜூஸாக போடலாம். 2மே நான் போட்டு காட்ட போகிறேன். கூட தயிர் அல்லது மோர் பயன்படுத்தலாம். தயிர் மோர் சேராதவர்கள் தண்ணியிலேயே இதை அரைக்கலாம். நான் தயிர் சேர்க்க போகிறேன். ஸோ முதல்ல இந்த முழு பிஞ்சு ஜூஸ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூம் பிஞ்சாக இருந்ததுன்னா இதனுடைய இந்த மேல் பகுதியை கொஞ்சம் அகற்றிட்டு கட் பண்ணால் உள்ளே பாருங்கள், இந்த விதை ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். இந்த விதை ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் எந்த விதமான இனிப்புத்தன்மை எதுவும் இருக்காது, துவர்ப்பு தான் இருக்கும். இதுதான் இந்த பூம் பிஞ்சுன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை இந்த தோலோடு கூட சேர்த்து நம்ம ஜூஸ் போட போகிறோம். பூம்பிஞ்சு அப்படிங்கிறனால தோலோடு சேர்க்கலாம். ஸோ மாதுளம் பிஞ்சை சின்ன சின்னதாக பொடியாக காய்கறி மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒன்றா மிக்சியிலே வச்சு போட்டு அரைக்கலாம், அல்லது அம்மி இருந்ததுன்னா அம்மியில் வச்சு அரைத்து கொள்ளலாம். மாதுளம் பிஞ்சு ஒரு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் தயிர், நான் காட்டுறதுக்காக நிறைய எடுத்துருக்கேன், நான் அவ்வளோ போட போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். ட்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி. சரி, இப்போது மாதுளம் பிஞ்சு முழு மாதுளையினுடைய ஜூஸ் வடிகட்டிக்கோங்க. ஏன்னா அடியில் கொஞ்சம் இந்த தோலோட பார்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதுளம் பிஞ்சு இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதுளம் பிஞ்சோட ரிசர்ச் எடுத்து இது எப்படி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஹெல்ப் பண்ணுது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட இன்னும் 2 பொருட்களும் போட்டிருந்தேன். அந்த பதிவில் போய் கமெண்டில் பாருங்கள். ஒரு நபர் சொல்லியிருப்பார், நிறைய பேர் அதில் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருந்தது, ஆனால் இந்த மாதுளம் பிஞ்சு சிகிச்சை பண்ணதுக்கப்புறமா எனக்கு இப்போ நல்லா இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து பயன்படுத்தி நல்லா குணம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது 0 பட்ஜெட், எந்த காசும் இல்லை, இந்த மருந்துக்கு நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. இந்த மாதுளம் பிஞ்சு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ நாள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, மாதத்தில் ஒரு 7 நாள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். மாதத்தில் 7 நாள்னால் 2 நாளுக்கு ஒருக்கா வெறும் வயிற்றில் குடிக்கிறது சிறந்தது. குவான்டிட்டி இவ்வளோ இருந்தால் போதும். பாருங்கள், குவான்டிட்டி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு 150 ml தான் வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை காலை வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக எடுத்துக்க முடியும்னா 7 to 14 days கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எனக்கு அவ்வப்போது தான் கிடைக்கும் அப்படின்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதுளம் பிஞ்சு காலை வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வாங்க. இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறேன். நீங்கள் ஆப்ஷனல் தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் நிறைய லட்சக்கணக்காக செலவு பண்ணவங்களும் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அதில் கிடைக்காத பெனிஃபிட், உங்களோட குடல் இயக்கத்தை குறைக்கக்கூடியது, உங்களோட பவல் ரெகுலேட் பண்ணக்கூடிய அருமையான மாதுளை பிஞ்சு ஜூஸ் தயார். இது உங்களுக்கு என்ன இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமாக இருக்குது, நீங்கள் ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம குடிச்சு காட்டுறது வழக்கம். காரணம் என்ன அப்படின்னா, இதனால் எதுவும் பிரச்சனை வருமோ, சைடு எஃபெக்ட் வருமோ அப்படின்னு எடுத்தோடனே கேட்பாங்க நீங்கள் எதை கொடுத்தாலும்.
ஸோ அது நம்மளே குடிச்சு காட்டும்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படிங்கிறது தான். இது எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களும் பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு கூட அடிக்கடி சீதப்பேதி மாதிரி போகுது அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டில் இருக்கிறன்னைக்கு இது மாதிரி மாதுளம் பிஞ்சு கிடச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய மாதுளை பிஞ்சு விதைகளை மட்டும் தனியாக எடுத்து அவங்களுக்கு ஜூஸ் போட்டு இந்த மாதிரி தயிர் அல்லது மோர் வச்சு அவங்களுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுங்க. அவங்களுக்கு குடலோட ஆரோக்கியம் மேம்படும், நல்ல பசி எடுக்கும். குறிப்பாக பெண்கள் கூட வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த மாதுளை பிஞ்சு ஜூஸ் அப்பப்போ குடிச்சிட்டு வரலாம். ஸோ இப்போ வாங்க குடிக்கலாம். எந்த விதமான கசப்பு தன்மை இத்தனைக்கும் முழு தோலோடு தான் நம்ம போட்டு அரைச்சோம். கசப்போ எந்த இதில் நல்ல ஒரு துவர்ப்பும் உப்பு போட்டனால நல்ல டேஸ்ட்டாக ஒரு நார்மலாக நம்ம ஒரு சாத கஞ்சி குடித்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்குது. கொய்யாக்காய் ஜூஸ் குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ரிலீஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி மாதுளம் பிஞ்சு குடிக்கும்போது ஆரம்பத்தில் சில நபர்களுக்கு வயிற்றுப்போக்கு 1 or 2 times எக்ஸ்ட்ரா கூட போகும். பட் அது நல்லது தான். வயிற்று குடல் கழிவுகள் அகற்றப்படும், நல்லா தான் இருக்கும். பெருசாக ஒரு லாங் டைம் டயரியா மாதிரிலாம் மாறாது. ஸோ ஒரு 1 or 2 time எக்ஸ்ட்ரா போனாலும் பயப்படாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இந்த மாதுளம் காயாக தான் சார் இருக்குது, எனக்கு பிஞ்சு கிடைக்கல, இந்த அளவுக்கு காயாக இருக்குது அப்படின்னா அதை ஜூஸ் போடுறது சேம் மெத்தட் தான். உள்ள இருக்கிற விதைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டுக்கலாம். அந்த ஏன் இந்த காயாக இருக்கும்போது தோல் நம்ம பயன்படுத்த வேண்டாம்னா, இந்த தோல் ரொம்ப கடினமாக மாறிடுச்சு, ஏன்னா காயாக மாறினதுனால. இப்போ இந்த தோலில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் சம்டைம்ஸ் நம்மளோட வயிற்றை ஹர்ட் பண்ண ட்ரிகர் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குன்ற ஒரு காரணத்தினால தான் ஹார்டாக தோல் நல்லா முதிர்ந்துருச்சுன்னா தோல் நம்ம பயன்படுத்த வேண்டாம். அதுவே இந்த மாதிரி பிஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் தோலோடு அரைச்சிட்டு வடிகட்டிக்கிறது சிறந்ததாக இருக்கும். இப்போ வாங்க இதை ஜூஸ் போடலாம். இந்த மாதுளையில் நிறைய வெரைட்டி இப்போ வருது. சிவப்பு மாதுளை, வெள்ளை மாதுளை, சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது. அந்த மாதிரி எனக்கு லக்கிலி நாட்டு மாதுளை, வெள்ளை மாதுளை எனக்கு கிடைச்சிருக்கு. பட் உங்களுக்கு எது கிடைச்சாலும் தப்பு இல்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க. நாட்டு மாதுளை தான் வேணும், உள்ள வெள்ளையாக இருக்கிற வெள்ளை மாதுளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க தேவையில்லை. இருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் விதை எப்படி இருக்குது பாருங்கள், விதையே நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதுளை காய் போடும்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய தோல்களும் சேர்த்து போடலாம். வெளித்தோலை விட்டுட்டு இந்த உள்தோல் மஞ்சளாக இந்த விதையை ஒட்டி உள்தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலோடு சேர்த்து ஜூஸ் போடுங்க. இந்த வெளியில் இருக்கக்கூடிய வெளி ஓடு மட்டும் நீங்கள் தவிர்த்து விடலாம். தயிர் அல்லது மோர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துட்டால் போதுமானது. சால்ட் 1 பிஞ்ச். இப்போது மாதுளை காய் என்னுடைய ஜூஸ் ரெடி. அதையும் வடிகட்டிக்கோங்க, ஏன்னா அதுலேயும் ஒரு சில சின்ன சின்ன இந்த அரைப்படாத துகள்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால அதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த மாதுளை பிஞ்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கும் பொழுது இதை அம்மியில் வச்சு அரைச்சா வடியே கட்ட தேவையில்லை. அப்படியே கெட்டியாக அம்மியில் அரைச்சிட்டு சும்மா 1 ஸ்பூன் தயிரோ அல்லது ஒரு ஸ்பூன் மோர் அந்த மாதிரி விட்டு கெட்டியாக அரைச்சி அப்படியே உருட்டி கெட்டியாக உருண்டையாகவே சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் பண்ணலாம். பட் ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் குடிக்கும்போது டேஸ்ட் பண்ணி குடிக்கணுன்றதை கம்ஃபர்ட்டுக்காக இந்த மாதிரி ஜூஸாக போடுறோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த மாதுளை விதைகளினுடைய சாறு உள்ள அனுப்புனா போதும். எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் ரெண்டுமே நான் போட்டு காட்டுறேன், ரெண்டுமே ஒரே ஃபார்மில் தானே அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது அப்படிங்கிறனால தான். ஆனால் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம், இந்த ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம், இந்த முழு பிஞ்சாகவும் எடுத்துக்கலாம், உள் காயும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ IBS D டயரியா இருக்கிறவங்க 7 to 14 days எடுத்துக்கலாம். IBS-C இரிட்டபிள் பவுல் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க ரெகுலராக கூட நீங்கள் டெய்லி ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி ஒரு 100 ml அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஐபிஎஸ் இருக்கிறவங்க ஒரு சில உணவுகளை தவிர்க்கணும். ரொம்ப காரமான இரிட்டேட் பண்ணக்கூடிய உணவு, ஹோட்டல் சாப்பாடு, விருந்து சாப்பாடு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்பளம், ஊறுகாய், கருவாடு, இந்த மாதிரி உணவுகள்லாம் முற்றிலும் தவிர்த்துட்டு நல்ல சாத்வீகமான அமைதிப்படுத்தக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். இந்த உணவு முறை திட்டங்கள்லாம் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நம்ம ஐபிஎஸ் பற்றி பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் உணவு பிரகாரங்கள்லாம் அதிலேருந்து எடுத்து எழுதி அதன்படி ஃபாலோ பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக நீங்கள் டாக்டர் கொடுக்குற மருந்துகளை தான் எடுத்துக்கிறீங்கனாலும் தாராளமாக எப்பவும் போல் நீங்கள் எடுத்துகிட்டு இதை ஃபாலோ பண்ணணும். நார்மலாக ஒரு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க கூட இதை குடிக்கலாம். இல்லாதவங்க நார்மலாக ஜென்ரல் ஹெல்த்து குடிக்கணும்னு நினச்சிங்களா கூட உங்கள் குடல் ஆரோக்கியத்தையும் குடலை குளிர்ச்சி ஊட்டக்கூடியது, குடல் இயக்கத்தை மேம்படுத்தக்கூடியது அப்படிங்கிறனால இதை யார் வேணாலும் குடிக்கலாம். சேம் டைமில் இன்னொரு கிளாஸ் குடிக்கிறேன் வாங்க. அதை விட அந்த முழு மாதுளை பிஞ்சை விட இது தோற்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகவும் இனிப்பு சுவையாகவும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம்
உள் விதைகள்லாம் கொஞ்சம் முதிர்ந்துடுச்சு அப்படிங்கிறனால. ஸோ 2 ஃபார்ம்லையும் ட்ரை பண்ணுங்கள். ஐபிஎஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மன உளைச்சல் ஆயிடுறாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு இத்தனை டைம் போயிட்டு தான் நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ப்ராப்பராக உணவு முறை, முறையான சிகிச்சைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுலேருந்து உங்களால் ரெக்கவர் ஆகி வர முடியும். நம்பிக்கையாக இருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.